பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ரொம்ப அழகான இடம்ல, கடற்கரை ஓரத்தில் இது மாதிரி ஒரு அழகான இடம். நான் சொன்னல, பிரான்சிஸ் சேவியர் அவர் தங்கி இந்த குகைக்கு மேலே தான் இது மாதிரி ஒரு அழகான சிலுவையை வைத்திருக்கிறாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா இங்கெல்லாம் பார்த்துட்டு அழகாக ஜெபம் பண்ணிட்டு போகலாம். ரொம்ப அருமையான ப்ளசண்டான ஒரு இடம் இங்கே. சரி, இந்த நாளில் ஒரு வார்த்தை உங்களோட கூட பேசும்படிக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். என்ன வார்த்தைன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் வேத புஸ்தகத்தில் நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், காரணம் இல்லாமல் ஈட்ட சாபம் தங்காது. சாபம் நிறைய பேருக்குள்ள பாரம் என்னன்னா, இவங்க என்னை சபிச்சுட்டாங்க, என் மாமியார், என் மருமகள், என்னுடைய பெற்றோரை என்னை சபிச்சுட்டாங்க, எப்படி பேருவா இப்படி பேருன்னு சொல்லிட்டாங்க. அதனால உள்ளத்தில் ஒரு கலக்கம். வேலை செய்கிற இடத்துல, இருக்கிற இடத்துல, பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர் வீட்டுக்காரங்க யாரோ ஒருத்தர் சாபம் கூறிட்டாங்க. அவ்வளோதான் நீ பயம் நிறைய பேருக்கு. ஆனால் பைபிள் வசனம் என்ன சொல்லி தெரியுமா? ஆண்டவர் சொல்கிறாரு, காரணம் இல்லாமல் ஈட்ட சாபம் தங்காது, பலிக்காது, அது உங்களை பாதிக்காது. சும்மா கண்டவங்களாம் உங்களை சபிச்சுட்டு அது பலிச்சிருமா? இல்லை. யாராவது உங்களால் பாதிக்கப்பட்டு அவங்களுடைய இருதயம் காயப்பட்டு, ஒரு விதவை, ஒரு திக்கற்றவங்க, ஒரு ஏழை, நீங்கள் அவங்கள அற்பமாக பேசி அப்படி உண்மையாக பாதிக்கப்பட்டு சபிச்சா அது பலிச்சிரும். அதனால தான் நம்ம கவனமாக இருக்கணும், யாரையும் காயப்படுத்தக்கூடாது. முக்கியமாக விதவைகள், தகப்பன் இல்லாத பிள்ளைகள், ஏழைகள், அவங்களெல்லாம் அற்பமாக நினச்சி வேதனைப்படுத்திடக்கூடாது. அவங்களுடைய மனதில் வேதனைப்பட்டாலே சாபமாக மாறிடும். அதனால் நம்ம இருக்கிற இடத்துல கவனமாக இருக்கணும். யாரையும் புண்படுத்தும்படி நம்ம நடந்து கொள்ளக்கூடாது. சரியா? அதனால் நம்ம யாரையும் வேதனைப்படுத்தி அப்படி துக்கப்படுத்தி சாபம் வந்தால் பலிக்கும். மற்றபடி சும்மா நம்மளை யாரை பொறாமையினால நம்ம மேலே சாபம் கூறினா பயப்படவே பயப்படாதுங்க. அந்த சாபெல்லாம் ஒன்றும் செய்யாது, பலிக்காது. ஒருவேளை அப்படியே நம்ம தப்பு பண்ணி ஒரு சாபம் வந்துட்டாலும், முன்னோருடைய பாவத்தினால சாபம் வந்திருக்குது, அதனால இந்த குடும்பத்தார் எங்களை சபிச்சிருக்கிறாங்க, அந்த சாபம் தொடர்ந்து வருதுன்னா கூட, கலாத்தியர் 3:13 பைபிளில் இருக்குது, இயேசு நமக்காக சிலுவையில் சாபமானார். அப்போ சிலுவையில் நம்முடைய பாவம் வியாதியை மட்டும் சுமக்கலை, நம்முடைய சாபத்தை சுமந்துட்டார். உங்களுக்கு விரோதமாய் எந்த விதமான சாபமாக இருந்தாலும், மனுஷரால் உண்டான சாபம் அல்லது நம்மை சிருஷ்டித்த தேவனால் சில சாபம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பாவத்தினால் உண்டாயிருக்கலாம். அந்த சாபம் எதனால